நியாயாதிபதிகளின் புத்தகம். நீங்க அடுத்து 5வது நியாயாதிபதிகளின் புத்தகம் 9வது அதிகாரம் 45வது வசனத்தை வாசிக்கிற பொழுது நியாயாதிபதிகள் 9:45 சொல்லுகிறது, அபிமெலேக்கு அந்நாள் முழுதும் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ணி பட்டணத்தை பிடித்து அதிலிருந்த ஜனங்களை கொன்று பட்டணத்தை இடித்துவிட்டு அதில் உப்பு விதைத்தான். அதில் எதை விதைச்சாரா? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்களே. உப்பு விதைத்தான். ஆமென். இன்னைக்கு கர்த்தர் தரப்போகிற அடுத்த விதை உப்பு என்கிற விதை. ஆமென். இது உப்புன்னா என்ன? உப்பு எதை குறித்து வசனம் சொல்லி தருகிறது? மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் நீங்கள் வருகிற பொழுது, ஆமென், மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் ஆமென் 5வது அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தில் வாசிக்கிற பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமேற்றப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. ஆண்டவர் இங்கே சொல்றாரு, நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அப்போ நம்மளை தான் கர்த்தர் தேசத்தில் விதைக்க போறார். இந்த விதைக்கு ஒரு பேர் கொடுக்கிறேன், சபை என்னும் விதை. உப்பு என்பது சபைக்கு அடையாளமா இருக்கு. ஆமென். சபை என்பது நான் கூடி வந்து ஆராதித்து பிரிந்து செல்லுகிற இடமாய் வாழ்க்கை ஃபுல்லா இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்ம ஊழியத்திற்கு ஒரு வாக்கு பண்ணுகிறார், உனக்கு விதைக்கிறதற்கென்று சபையை தரப்போறேன். எத்தனை பேர் வேணும்னு நினைக்கிறீங்க? ஆமென். தேசத்தில் நாம இன்னையிலிருந்து சபையை விதைக்கணும். ஆமென். கிராமங்களில் சபையை விதைக்கணும். எந்த ஊர்ல சபை இல்லையோ அங்க சபையை விதைக்க போறோம். எந்த பட்டணங்களில் சபை இல்லையோ சபையை விதைக்க போறோம். எந்த தெருவில் சபை இல்லையோ அந்த தெருவில் சபையை விதைக்க போறோம். ஆமென். நம்முடைய ஆசை எல்லாம் எல்லா இடங்களிலும் சபை நிரம்பணும், சபை வரணும். சபையை விதைக்கிறதுக்கு யெகோவா ஆமென் ஆமென் ஜேசி அனந்த நகர் சபைக்கு கர்த்தர் இன்னைக்கு விதையை அளிக்க போகிறார். சபை என்கிற விதையை அளிக்க போகிறார். நீ ஒரு சபை அல்ல, நீ சபையை விதைக்கிற ஒரு விதைக்கிற நபராய் இருக்க போகிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சபையிலிருந்து அநேக கிளைகள் எழும்ப போகிறது. அநேக இடங்களில் தேசத்தை எழுப்ப போறாங்க. ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார், உன் சந்ததியார் எழும்பி அதன் பட்டணங்களை கட்டி பாழாய் போனவைகளை எடுப்பித்து நிறுத்துவார்கள். எந்த கிராமம் பாழா கிடக்குதோ அங்க இங்கிருந்து எழும்புறவங்க போய் சபைகளை எழுப்ப போறாங்க. எழுப்ப போறது மட்டுமில்ல, அங்க நாம போட்டது விதையானதுனால அங்க சபை வளர்றது மட்டுமில்ல, அந்த சபையும் விதைக்கிறதா இருக்கும், சபையை விதைக்கிறதா இருக்கும். அவர்கள் கொடி ஆமென் கிளை விட்டு பரவட்டும், தேசத்தை நிரப்பட்டும். எப்படியும் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பாக திருச்சபைக்கு கர்த்தர் தருகிறார். சபையை விதைக்க நான் சபை என்கிற விதையை உனக்கு தர்றேன். இன்னையிலிருந்து இந்த வார்த்தையை ஆமென் எனக்குள்ளதுன்னு உணர்கிற சிலர் இதற்குள்ள இருக்கிறாங்க. இந்த வார்த்தையை கேட்கும் போது சிலருக்குள்ள ஒரு விதமான அசைவும் அக்கினியும் பற்றி எரிகிறது. அவங்களுக்கு சொல்றேன், உனக்கு கர்த்தர் விசேஷித்த வெளிப்பாட தருவார். கிறிஸ்துவின் சத்தியங்களை வெளிப்படுத்துவார். சபையை விதைக்கணும்னா கிறிஸ்துவை பற்றின ரகசியம் வெளிப்படுற இடத்துல தான் சபை ஸ்தாபிக்கப்படும். கிறிஸ்து என்கிற அஸ்திவாரம். உனக்கு இயேசு கிறிஸ்து யார் என்னும், இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்னும், அவர் யார் என்பதையும் படித்தல்ல, தேவ ஆவியினால் நீ வெளிப்படுத்தப்பட்டு பேசுகிற ஒரு இருதயத்தையும் வெளிப்பாடுள்ள ஒரு தலைமுறையையும் நான் இதற்குள் இருந்து எழுப்பி தேசத்தை நான் நிரப்ப போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சபையால நிரப்ப போகிறார். சபையை விதைக்க போகிறார். சபை விதைக்கப்பட போகிறது. என் இந்திய தேசத்தில் மட்டுமல்ல, மேலை நாடுகளிலும், ஆமென், ஐரோப்பிய கண்டங்களிலும், ஆப்பிரிக்கா கண்டங்களிலும், அரேபிய கண்டங்களிலும், தேசங்களிலும், பூமியின் கடையாந்தரம் வரை சபை விதைக்கப்படட்டும். சபை விதைக்கப்படட்டும். எழும்பு. கிறிஸ்துவை பற்றின மூல உபதேசங்களை, கிறிஸ்துவை பற்றின ரகசியங்களை பெற்று நீ எழும்பு.
ஆண்டவர் சொல்றார், நான் உனக்குள்ள இருந்து கிரியைகளை நடப்பிக்க போறேன், நான் உனக்குள்ள இருந்து செயல்களை வெளிப்படுத்த போறேன், நான் சில மலைகளை மிதித்து நொறுக்கி சமபூமியாக்கி அதன் மேல ஒன்ன கட்டி எழுப்ப போறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் திருச்சபையே, எந்த பர்வதத்தை பார்த்து நீ பயப்படுறியோ, எந்த மலையை பார்த்து நீ பயப்படுறியோ, அது உன் பவுண்டரி அல்ல. ஆமென். you have a boundary upon that. அதற்கு மேல அதை தாண்டி one limitation, ஒன்ன பார்க்கிறவங்க சொல்ற லிமிட்டேஷன்ல one limitation பெருசு. ஆமென். இரவு நேரங்களில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்த பொழுது செவியில தொனித்த சத்தம், ஆமென், உன் எல்லையை விரிவாக்கு, உன் எல்லையை விரிவாக்கு, enlarge your territory. ஆமென். இன்னையிலிருந்து நான் என் எல்லையை விரிவாக்க போறேன். ஏன் தெரியுமா? எனக்கு விதையை தந்திருக்கிறார். சபை என்கிற விதை, சபை என்கிற விதை, சபை என்கிற விதை, ஆதாயம் என்கிற விதை அல்ல. எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறது சபை என்கிற விதை. I am going to, amen, sow. நான் இதை விதைக்க போறேன். இயேசுவின் நாமத்தில் எனக்காக எங்கெங்கே குறிக்கப்பட்டிருக்கிறதோ இந்த திருச்சபைக்கென்று சபை விதைக்கப்பட வேண்டியது எங்கெங்கெல்லாமோ அங்கங்க விதைக்கப்பட போகுது. மற்றொரு வார்த்தையை சொல்ல ஆவியானவர் கட்டளை இடுகிறார். இதற்கென்று நியமிக்கப்பட்ட தலைமுறை இதை செய்தால் ஒழிய அவர்கள் வாழ்வடைய முடியாது. அப்படி சிலரை கர்த்தர் பற்றி பிடிக்கிறார். ஊழியத்துக்கு அர்ப்பணித்து எங்கும் செல்ல முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை என்னுடைய அன்பு கட்டி வைத்திருக்கிறது. இந்த அன்பின் கயிற்றிலிருந்து அவர்கள் எங்கும் செல்ல முடியாது, எங்கும் செல்ல முடியாது. தேசத்தை சுதந்தரிக்கிற ஒரு ஜனம். அல்லேலூயா. நிறைய இருக்கு. ஒண்ணே சொல்லி நான் முடிக்கிறேன். ஆமீன். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதனுடைய 42 43 வசனங்களை வாசிக்கிற பொழுது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பாருங்க, இங்க ஒரு விதையை குறிச்சு ஆவியானவர் கற்றுத்தர்றார். ஆமென். மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவுள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலமுள்ளதாய் எழுந்திருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த விதைக்கு ஒரு பெயர் சொல்றேன், மரிக்கும் பரிசுத்தவான்கள் என்னும் விதை. மரிக்கும் பரிசுத்தவான்கள். நல்லா கவனிங்க. மரிக்கும் பரிசுத்தவான்கள் என்னும் விதை ஒரு நாள் வரப்போகிறது. கர்த்தர் இந்த பூமியில, ஆமென், சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். ஆமென். அதுக்கு முன்னால 2000 வருஷமா பரிசுத்தவான்கள் இரத்த சாட்சிகளா விழுந்திருக்காங்க. அநேக பரிசுத்தவான்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இந்த பூமியில் புதைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் புதைக்கப்பட்டது சாதாரண மனுஷன மாதிரி புதைக்கப்பட்டதல்ல. அவர்களை கர்த்தர் இந்த பூமியில விதைச்சிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? ஒரு நாள் அவர் வரப்போகிறார், அறுவடை செய்ய வரப்போகிறார். அன்னைக்கு என்ன நடக்கும்? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மரித்தாமேன். 1 தெசலோனிக்கேயர் 4:16 சொல்லுகிறது, கர்த்தர் தாமே, ஆமென், வாசிங்க அந்த வசனத்தை. 1 தெசலோனிக்கேயர் 4:16. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு, தேவ எக்காளத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பாருங்க, வசனம் சொல்லுது, இயேசு வானத்திலிருந்து இறங்கி வருகிற நாள் சமீபமாயிற்று. அன்றைக்கு என்ன நடக்கும்? கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்கள் அனைவரும் முதலாவது எழுந்திருப்பார்கள். விதைக்கப்பட்ட விதையெல்லாம் ஒரு நாள் முளைத்து கிளம்ப போகிறது.
என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, நான் இப்படி ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வருகை வரையிலும் ஆமென், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் மரிக்கணும்னா அவன் பரிசுத்தவானாத்தான் இருக்கணும். மரிக்கிறது வரைக்கும் பரிசுத்தவானா இருந்து மரிக்க கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உங்க வலது கரத்தை உங்க தலை மேல வச்சு சொல்லுங்க, இந்த சரீரம் பரிசுத்தவான் என்கிற ஒரு விதையாயிருப்பதாக, ஒரு விதையாயிருப்பதாக, விதையாயிருப்பதாக. இந்த சரீரம் அழுகி போகிற சரீரமா இருக்க வேண்டாம். இந்த சரீரம் மரிக்கும் பரிசுத்தவானின் விதை என்கிற சரீரமா இருக்கட்டும். அந்த இடத்துல ஒரு விதை விழுதுனா அது பயங்கரமா வளரும். பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் இந்த சத்தத்தை இன்று மட்டுமில்ல, கிறிஸ்துவின் வருகை வரைக்கும் யாரெல்லாம் கேட்கிறார்களோ, இந்த வீடியோவை யாரெல்லாம் பார்க்கிறாங்களோ, எல்லாரும் மரிக்கும் பரிசுத்தவான்களின் விதை என்கிற சரீரமுடையவர்களால் அவர்கள் இருக்க வாழ்த்துற கர்த்தர் திருச்சபைக்கு இப்படி சொல்றார், நீ ஆமென் பரிசுத்தவான்கள் என்கிற விதையை நான் உனக்கு தரப்போகிறேன். நல்ல கரங்களை உயர்த்தி, நம்ம குடும்பம் பரிசுத்தவான்களின் குடும்பம், நம்ம சபை பரிசுத்தவான்களின் சபை. ஆமா, இதை தடுக்க யார் நினைச்சாலும் அது முடியாது. ஆமா, நம்ம மரிப்பதல்ல, நான் விதைக்கப்பட பிறந்தவன், நான் விதைக்கப்பட பிறந்தவன், நான் விதைக்கப்பட பிறந்தவன். ஒரு பரிசுத்தவான் விதைக்கப்படுவது தேசத்திற்கு தீட்டல்ல, தேசத்திற்கு ஆசீர்வாதம். ஒரு பரிசுத்தவான் மரித்து ஆமீன் கல்லறைக்குள்ள வச்சப்போ ஆமீன் வருஷங்கள் ஆயிடுச்சு, எலும்பு கூடானா. இப்போ ஆமீன் ஒரு ஆமீன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு வாலிபன் மரித்து போனா அவனை டெட் பாடியை சுமந்துக்கிட்டே வர்றாங்க. எதிர்த்தால பார்த்தா ஆமீன் எதிர்த்த நாட்டில் உள்ள சேனை யுத்தத்துக்கு பயங்கரமாக ஆர்ப்பரிச்சு வர்றாங்க. இவங்க பார்த்தாங்க, இவன் கல்லறை வரைக்கும் கொண்டு போனா நம்மளை அடக்கம் பண்ணணும், அதனால ஒன்று செய்திருவோம், இவனை தூக்கி பக்கத்தில் ஓப்பனாக இருக்கிற ஒரு கல்லறையில் போட்டுருவோன்ட்டு ஒரு பரிசுத்தவானின் கல்லறைக்குள்ள டப்புன்னு தூக்கி போட்டு ஓடிட்டாங்க. என்ன நடந்துச்சு? இந்த டெட் பாடி போய் அந்த பரிசுத்தவானின் எலும்பு கூட தொட்ட உடனே ஆமென் அந்த டெட் பாடி எழுப்பி நின்று கை தட்டுது, கை தட்டுது, கை தட்டுது. உயிருள்ள நமக்கே கை தட்ட முடியல, டெட் பாடி கூட எழும்பி கை தட்டுது. ஏன்? பரிசுத்தவான் விதைக்கப்பட்டா அங்க ஏதோ ஒரு மிராக்கிள் இருக்குன்னு அர்த்தம். பரிசுத்தவான் விதைக்கப்பட்ட இடத்துல பிசாசு வர முடியாது. ஆமென், பிசாசு வர முடியாது. பரிசுத்தவான் விதைக்கப்படுகிற இடம் அது ஒரு அற்புதத்தின் இடமா தான் இருக்கும். அது ஒரு நாள் உயிரோட எழும்பும், அது ஒரு நாள் அறுவடை ஆகும். இந்த உலகத்தில் நாமளும் விதைக்கப்படுவதற்கு ஆயத்தப்படுகிறோம். எழும்பி நிற்போம், அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. எல்லாரும் எழும்பி நிற்கலாம், கரங்களை உயர்த்தி என்னையே அர்ப்பணிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. என்னையே அர்ப்பணிக்கிறேன், என்னையே அர்ப்பணிக்கிறேன். வேகமா எல்லா தேவ ஜனங்களும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நீங்க வீட்டில் போய் ஒருக்காவது தியானிக்கணும், ஒருக்காவது இந்த குறிப்புகளை எடுத்து வாசிக்கணும். ஆமென். கர்த்தருடைய கிருபையினால இப்போ எல்லா பிரசங்கத்தையும் நம்ம குரூப்லயே எல்லா அந்த குறிப்புகளை போட்டுட்டு இருக்கிறோம். அது நீங்க பார்க்கறதுக்கு நீங்க அதை தியானிக்கணும். அப்பதான் உங்களுக்குள்ள விதை பெருகும், விதை விதை பெருகும், உங்களுக்குள்ள விதை வந்து விழும். ஓ தேங்க்யூ லோ, நன்றி.